Welcome to our Kavi's Pharmatopic channel. Today we are going to see about the pharmacy profession. Okay, let's go to the topic. In pharmacy profession, we must know about what is pharmacy, what is pharmacist, and symbol of the pharmacy. Okay, in first, pharmacy is derived from Greek word pharmakon, means medicine or drug. It is an art of dispensing and preparing of medicines or drugs established in place where the drugs or medicines are sold. Okay, pharmacy அப்படிங்கிறது it is a derived from Greek wordலேருந்து drive. இது வந்து ரெண்டாவது இருக்குது ஃபார்மகோன் அப்படிங்கிறது மெடிசன்ஸ் ஆர் ட்ரக். ஓகே, இன் ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறது ட்ரக்கிஸ்ட்டும் சொல்லலாம், கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க அவங்கள. ஓகே, ஃபார்மசிஸ்ட் ஆல்சோ நோன் அஸ் ட்ரக்கிஸ்ட் ஆர் கெமிஸ்ட் ஆர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஓகே, ஹூ ப்ராக்டிஸ் இன் ஃபார்மசி. த ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் ஃபோக்கஸிங் ஆன் சேஃப் அண்ட் எஃபெக்டிவ்ஸ் மெடிக்கேஷன் யூஸ். யாரெல்லாம் நம்ம ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா, நம்ம டிப்ளமோ இன் ஃபார்மசி படித்தவங்க, பேச்சுலர் இன் ஃபார்மசி ஆர் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்கிறவங்க ஃபார்ம்டி படிச்சிருப்பாங்க. ஓகே, டிஸ் இஸ் ஃபார்மசிஸ்ட். Symbol, pharmacist called symbol என்ன bowl of Hygeia. The bowl with snake coiled around it, it's called the bowl of Hygeia with serpent of Epitheros and its variant on the above, Greek goddess of health. Okay, இதுதான் சிம்பிள் பவுல் ஆஃப் ஹைஜியா. இட் இஸ் த ஃபார்மசி ஆஃப் ப்ரொஃபஷன். ஃபஸ்ட் நம்ம ஃபார்மசினா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட்டு, நெக்ஸ்ட் த சிம்பிள் ஆஃப் ஃபார்மசி. ஓகே, தீஸ் ஆர் தி ஃபார்மசி ப்ரொஃபஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் caduceus. ஓகே, in caduceus the symbol of two snakes on a staff is called caduceus. ஓகே, அந்த சிம்பிளில் வந்து ரெண்டு ஸ்னேக் வந்து அந்த அரௌண்ட் பண்ணி இருக்கும், அதுக்கு நேம் தான் வந்துட்டு caduceus அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து mortar and pestle has long been used as a pharmaceutical symbol in Britain and the European mainland. It is widely employed as a pharmacy shop sign in Scotland. Okay, the receipt sign RX appears at the start of the prescription. ஒவ்வொரு prescription padலையும் RX அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் தி ப்ரிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ நம்ம ஒரு ட்ரக் எழுதணும் அப்படின்னா இட் ஷுட் பி ரைட்டட் RX அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டாக்டர் வந்து எழுதுவாங்க. receipt Latin words means take the astronomical sign of the planet Jupiter. Okay, in evaluation of pharmacy, men have several characteristics on how to treat ailments, physical and mental, with medicines. Initially, man depends on nature, recognition of medical plants used as healers where there is an ancient time. Okay, next one, யார் வந்து ஃபார்மசியோட ஃபாதர், அதுக்கப்புறம் யார் அவங்களுக்கு என்ன ஐடியாஸ் கொடுத்துருக்கு, டெவலப்டு ஐடியாஸ், அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம் வாங்க. Hippocrates constructed rational explanation of illness, link between environmental and humanity by connecting of four elements, earth, air, fire, water, to the four governing humor of body, black bile, blood, yellow bile and phlegm. Okay, Greek physician prepared his own medicines or prescription behind for family members, compound and administer. Materia Medica standard encyclopedia of the drugs with a 5-volume book written by Dioscorides. Okay, next one, Galen is the father of pharmacy, Greek physician, developed the ideas of Hippocrates in 425 BC. Okay, these are the father of pharmacy, Galen, Greek physician, developed ideas of Hippocrates. நெக்ஸ்ட் ஃபார்மசி அஸ் அ கேரியர். ஓகே, கேரியர்னு வரும்போது ஃபார்மசி எதுலாம் ஆக்ட் ஆகுது. ஃபார்மசி இஸ் அ ஹெல்த் ப்ரொஃபஷன் தட் லிங்க்ஸ் தி ஹெல்த் சயின்ஸ் வித் த கெமிக்கல் சயின்ஸ் அண்ட் இட்ஸ் சார்ஜ் என்சுவரிங் தி சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ். ஓகே, வித் த யூஸ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் இன் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் 6 மில்லியன் ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க. 55% வந்து கம்யூனிட்டி ஃபார்மசியாகவும், 20% வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, 10% இண்டஸ்ட்ரி அண்ட் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், 2% இன் அகாடமிக். ஓகே, இன் இந்தியா ஓவராலாக 6 மில்லியன் ஃபார்மசிஸ்ட் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்காங்க. ஓகே, தீஸ் ஆர் தி ஃபார்மசி அஸ் கேரியர். நெக்ஸ்ட் ஃபார்மசி அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஓகே, இன் ரீட்டைல் ஃபார்மசி அப்படின்னா நம்ம வெளியே நார்மலாக இருக்க கடை, ஹாஸ்பிட்டல்னால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற ஃபார்மசி. ஓகே, இன் ரீட்டைல் ஃபார்மசி மெஜாரிட்டி ஆஃப் த ஃபார்மசிஸ்ட் ஒர்க்ஸ் இன் ரீட்டைல் ஃபார்மசி. ரீட்டைல் ஃபார்மசிஸ்ட் டிஸ்பென்சஸ் அண்ட் வெரிஃபைஸ் தி மெடிகேஷன்ஸ், கவுன்சில் பேஷண்ட் அண்ட் மெடிகேஷன் யூஸ் அண்ட் ஜென்ரல் ஹெல்த் டாபிக்ஸ் அண்ட் ரெக்கமெண்டட் ஓவர் தி கவுண்டர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரீட்டைல் ஃபார்மசியில் சேல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஹாஸ்பிட்டல்னால் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்க ஃபார்மசி. ஓகே, தீஸ் அவங்கள தான் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் அட்வைஸ் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அண்ட் பேஷண்ட் ஆன் தி சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் மெடிகேஷன். ஒவ்வொரு ஃபார்மசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரோல் மாறும். இப்போ ரீட்டைலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி டிஸ்கிரிப் பண்ணணும், எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டாக இருந்தால் திருப்பி நம்ம எப்போ வரணும், அந்த எல்லா விளக்கமே நம்ம வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு.
அதுதான் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டோட ஒர்க் கூட. ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் அட்வைஸ் தி ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அண்ட் பேஷண்ட் ஆன் தி சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் மெடிகேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சூஸிங், ப்ரிப்பேரிங் அண்ட் டிஸ்பென்சிங் மெடிகேஷன். அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ளூட் மானிட்டரிங் மெடிகேஷன் யூஸ், இம்ப்ளிமெண்டிங் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிலேட்டட் டு தி மெடிகேஷன்ஸ் அண்ட் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாக்ஸ். இது எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, தீஸ் ஆர் கால் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. நெக்ஸ்ட் ஒன், clinical pharmacy. Clinical pharmacists work with physician and other healthcare professionals to ensure that medication contribute to optimal patient health outcomes. Okay, responsibilities may include evaluating patient response to prescribed medication, attending patient round in hospital unit, counseling patient. Clinical pharmacist works in hospitals, health clinics, nursing homes and insurance companies. இப்போ clinical pharmacist அப்படின்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கூட வந்து கூடயே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பிங் மாதிரி, ஃபார்மசிஸ்ட் ஹெல்ப்பிங் மாதிரி கூடவே இருப்பாங்க. எந்த இப்போ பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ண போகணுன்னா அவங்க கூட போவாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் கிளினிக்கு, நர்சிங் ஹோமில், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லா பக்கமுமே வந்து கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. ஓகே, இன் இண்டஸ்ட்ரி ஃபார்மசி தெர் ஆர் ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் டு த ஃபார்மசிஸ்ட் இன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஃபார்மசிஸ்ட்டுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லா ஃபார்மசிஸ்ட்டுக்குமே, பிஃபார்ம் முடித்த எல்லா ஃபார்மசிஸ்ட்டுக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில். ஓகே, தே கேன் பார்ட்டிசிபேட் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ரிசர்ச் சைடில், டெவலப்மெண்ட் சைடில், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அசூரன்ஸ் லைக் திஸ். ஓகே, ட்ரக் இன்ஃபர்மேஷன் சேல்ஸ், மார்க்கெட்டிங், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஆர் கிளினிக்கல். மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் இல்லை எல்லாத்துக்குமே வந்து அங்கே வேக்கண்ட் இருக்குது இண்டஸ்ட்ரி ஃபார்மசியில். ஃபார்மசிஸ்ட்னு எடுத்துட்டோம்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காங்க ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில். ஓகே, ஆர் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். Individual interested in working in the pharmaceutical industry typically participate in postgraduate fellowship programs available at many pharmaceutical companies. Okay, many pharmaceutical companiesல வந்து நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம போஸ்ட் கிராஜுவேட்டை ஃபினிஷ் பண்ணலாம் இன் இண்டஸ்ட்ரி ஃபார்மசி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நியூக்ளியர் pharmacy. Nuclear pharmacist compound and dispense radiopharmaceutical for use in medical procedure. Individual interested in nuclear pharmacy complete a training program after earning a doctor of pharmacy. Okay, இப்போ வந்து டாக்டர் ஆஃப் ஃபார்மசி முடித்தவங்க மட்டும்தான் வந்து நியூக்ளியர் ஃபார்மசிஸ்ட் ஆக முடியும். ஓகே, தென் கவர்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த், FDA, US சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன், யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் பிரிசன்ஸ், வெட்டரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆல் எம்ப்ளாய் pharmacist. Pharmacist working with a governmental agency engages in a wide range of tasks including patient care, biomedical and epidemiological research, reviewing new drug applications and developing and administering the health care policy. Okay, these are the government agency pharmacist. Okay, next one, other opportunities. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு இருக்குது இதை தவிர அப்படிங்கிற other opportunities. There are many additional employment opportunities available to the pharmacist job abroad. ஓகே, ஃபார்மசிஸ்ட் முடித்தவங்க அப்ராடில் வந்து ஜாப் இருக்குது ஃபார்மசியில். FDA ஜாப், ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஜாப் இருக்குது. ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாப் இருக்குது. மார்க்கெட்டிங் சைடில் நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார்முலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களாம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம மார்க்கெட் பண்ணணும். இந்த மாதிரி எங்கள் இதில் வந்து இந்த ட்ரக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது. அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. 1937 3 years கோர்ஸ் வாஸ் ஸ்டார்டட். ஓகே, 3 வருஷம் கோர்ஸ் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1937. ஆனால் இப்போ என்னென்னா நிறைய டிப்ளமோ இன் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி, PhD, இப்போ பிஃபார்ம், எம்ஃபார்ம் முடிச்சுட்டு PhD பண்ணுற அந்த அளவுக்கு கூட இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, தீஸ் ஆர் தி ஃபார்மசி ஆஸ் அ கேரியர். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து ஷோ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.